இருந்ததுக்கு இப்ப எப்படி இருக்குது? ஆமாங்க. சிறப்பா இருக்குதுல்ல? ஆமா. பரவாயில்லை. என்ன பண்றது? கருத்தானு கொடுத்துல அடுத்த ஜமாசா வச்சிடலாம். சபை சபையோ பெருமைக்குரிய சபை பெருமைக்குரிய சபை இந்த பெருமைக்குரிய சபை வந்து சபை கண்டிலே யாரொரு வாக்கு புள்ளப்படுகின்றது. விளக்கமாக சொன்னால் விவரமாக தெரியும் புரியுமையா. ஆமா. அந்த வாயிரத்தெட்டு அந்த வாயிரத்தெட்டு 14 14 16 16 இந்த லோகம் 56 நாடு 56 நாடு 56 நாட்டுக்கு தலைநகரம் அத்திவானகரத்தின் வேந்தன் சக்கரவர்த்தி திருகுமாரன் நிறைவோடு வாழ்ந்து அப்படி இருந்த பொழுது எப்படி வர மன்னாதி மன்னருக்கெல்லாம் மதுரை பூண்டு வாழ்ந்து வரண்டான்னா சாதாரண விஷயமா பேரரசன் 56 நாடு என் கைக்குள்ள எனக்கு அடக்கம் மகிமை துரிவாதனம் வரம்னா மகிமை என்பது சாதாரணமா பெரிய சம்பாதிச்சது மகிமை வந்து ஒண்ணு வரணும்னா மனுஷனா பிறந்தா போதும் பொறுமையை கடைபிடிக்கணும் பொறுமையா இருந்தா அவனோட பெருமை வரும் பெருமை வந்தா மகிமை வந்துடும் மகிமை வந்துட்டு அவன் முன்னாள் 4 பேர் சுத்துவாங்க போதும் அவனை யாரும் கேட்க முடியாது கேள்வி அவன் சொன்னதான் சொல்லு தப்பா கூட இருக்கும் அது ராமாஞ்சாமி போறவன் தான் குடும்பம் இருக்க முடியும் ஐயா என்னங்க இது மாதிரி தப்பா போட்டீங்களே சத்தம்னா போற குடும்பம் இருக்க முடியும் காரணம் என்ன பெரிய கும்புனாரு மீறி ஆனா பார்க்க முடியுமா மீறி குடும்பம் இருக்க முடியுமா உங்களா சேர்ந்து அவங்க அம்மா தள்ளி நிக்க வச்சு ஆத்துறீங்க
ஆமா. இருக்கும்போது ஏன்னா பெரியவங்க வாழடி வாழ நான் தான் ராஜாவா இருக்கணும். ஆமாங்க. அது அப்படி நான் மட்டும் ராஜாவா இருந்தா போதுமா? போதாது. ராஜாவா இருக்கிறான்னா படைபாளம் இருக்கணும். படைபலம் வேண்டும். படைபாளம் தம்பிங்க இருக்கிறாங்க. தம்பிங்கறாங்க. கோடி ரூபாய் பாவத்தை பண்ணுவேன். ஆமா. சிம்பிளா சின்னதா ஒரு 50,000 ரூபாய் கோயில் கட்டி பிள்ளையார் கோயில கும்பாபிஷேகம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி கோடி அங்க இருக்குது 50,000 எனக்கு இருக்குது. ஆமா. அது பாவம் சரியா போதா? அது மாதிரி பாவத்தை பண்ணா கூடவே கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கணுமா? அது கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், கொடைக்கு ஒரு ஆள். அண்ணா கர்ணன் படைக்கு தம்பி தம்பிங்க ராஜா மந்திரி இல்லாத உருவிட மாட்டான். அதுக்கு அறிவுரை சொல்ல எங்க மாமா சகுனி யோசனை சொல்றோம். அறிவுரை சொல்ல யார்? தாத்தா பீஷ்மர், சைன்யம் அசைக்க பார்க்க முடியுமா? என்ன கோட்டை மேல கொடியா கொடையா? அவன் செத்து அவன் புகழ் இன்னும் வாங்கி தான் ராவணன் பூச்சக்கரை கொடையான். மாண்டு எத்தனையோ காலம் ஆகி போச்சு. அவன் புகழ் மாண்டுதா? இந்த திரௌபதி யுகத்திலே ஆமா ஆமா அரசாட்சி செய்யறதுக்கு வச்சு கிடையாது. மனிதனா பிறக்கணும். வாழ்க்கையில எவ்வளவு பொருள் சம்பாதிக்கணும், எவ்வளவு பொருள் இழைக்கிறோம், அதெல்லாம் வந்து பெருசு கிடையாது. போய் போனா சம்பாதிச்சிடலாம். ஆனா ஒவ்வொரு மனிதனுக்கு எதனா ஒரு சின்ன குறை இருக்கும். அந்த குறை இருந்தா தான் தெய்வத்தை நினைப்பான். நீ நல்லா இருப்ப, யாரையும் நினைக்க மாட்டேன். காடா பத்துடுவேன், மாரியாத்தாலும் தேங்காய் எடுத்து கத்துவேமா, நான் தேங்காய் வைக்கணுமா, தேங்காய் வடிக்கிறேன். என்ன கட்டிக்குவியா? காப்பு கட்டிக்குவியா? எனக்கு நீங்காத குறை இருக்கிறது. அது என்ன குறை? சந்திரகுல மரபிலே சிங்கத்தை தோன்றியவர்கள் திருதராட்டியர் பாண்டு மகாராஜா விதுர மகாராஜா மூவர்கள் தோன்றினார்கள். விதுர மகாராஜாக திருமண வாழ்க்கையிலே தெய்வத்துடைய விருதனை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பேரின்பத்தை அழித்தார். எங்க அப்பா இது மாதிரி 100 கிலோ ஒரு ஆண் குழந்தைகள் பாண்டுக்கு 5 பிள்ளைங்க பாண்டவர்கள். பாண்டு மகாராஜா சித்தப்பா 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 சித்தப்பான்னு உயிரா சொல்லுவார். ஏன்னா ஒரே ரத்தம், தாய் வியாபாரம் இருந்தாலும் அந்த ரத்த சம்பந்தம், ரத்தம் தான் அங்க முக்கியம். அப்போ ஒண்ணு தாய் வியாபாரம் சித்தப்படி வாழ்க்கப்பட வந்தாரு யாரு? சொந்தமா தேவி. என்ன சொல்லணும்? சித்தி. அந்த தேவடியான நான் இது வந்து சித்தினே சொன்னது கிடையாது. அப்ப எனக்கு ஒரு பாய் முண்டாவும். ஏன்னா சித்தனுக்கு ஒருத்த கூட வரல. வரவனுக்கு
பெத்து போட்டு போட்டான். பெத்து போட்டாமா? அவங்கள ஈடாடி நின்று எத்தனையோ தொல்லை செய்யுது. எத்தனையோ தொல்லை செய்யுது. என்ன மாதிரி நல்லது யாரும் செய்ய மாட்டாங்க. நல்லது யாரும் செய்ய அந்த மாட்டாங்க. 5 பேர் சாப்பிடணும், சாப்பிட்ற சாப்பாட்டு வெத்த கண்ணு விஷம் வைத்து குளிக்கிற காலத்துல கூர் வசி நாட்டுல ஊர்வசி நாட்டி குடியிருக்க வீட்டுல கொல்லி வச்சேன். சொல்லி வச்சிங்க. பழத்தை வெட்டி முள்ள போட்டேன். பழத்தை வெட்டி சாப்பிட முண்டா பிள்ளைங்கன்னு சாப்பிட்டு பாட்டிங்க. சாவல ஒண்ணு கூட சாவல. காண்டகாவன் கொடுத்தேன். ஆமாங்க. பாட்டை அடித்தான். இதுக்குள்ள எவ்வளவு தொல்லை சொல்ல. கொடுத்தேன். எதுலையும் ஒண்ணும் மனம் இல்லை. அதனால நாட்டை காட்டை அடித்தான். நாட்டை நாடாக நியமித்தான். நியமித்தான். இந்திர பிரசன வயவகுத்தான். உலகத்தில் யாருமே செய்யத்தகாத ராஜ்யாகத்தை செய்தார்கள். சென்றோம். மரியாதை கிடையாது. மணிமா மண்டபத்தை மாளிகை சுற்றி பார்த்து தருவாயில் மளிகை தரையில் பாதம் வழிக்கு எழுந்து போக போறேன். சொல்றது அப்ப எழுதுப்பேன். இல்ல இல்ல ஒரு வாரம் வச்சு எழுதுறேன். இல்ல ஒரு மாசம் கழிச்சு எழுதுறேன். ஒரு வருஷம் கழிச்சு கூட எழுதுறேன். ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம் பணம் எப்ப எழுது பணம் எழுந்து போறேன். வேதம் பார்த்து சிஷ்யா ஐவர்களும் வினாடிக்கு வினாடி நிமிடத்துக்கு நிமிடம் தொட்டு 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 பார்த்து ரசிக்கும் நடைபெறிக்காத துரோகத்தை நகைத்தவரை சிரித்தவரை சிறுகுலைய வைக்க வேண்டும் என்று அத்தினாபுரம் வந்து 5 கால் மண்டபம் செய்தேன். மாமா யோசனை பிரகாரம் ஆண்டவரை விட்டு அழைத்து வந்து பயிரால் நாடு நகர ரதகஜ துரகமதாக்கி அமைந்தளிக்கும் கட்டி சிரித்தவளை வஸ்திராபரம் செய்தேன். கடைசியாக 12 வனவாசம் ஓராண்டு அஜ்ஞானவாசம் காட்டுக்கு ஓட்டினேன். காட்டுக்கு தேவடியா மக்கள் ஒண்ணு சாக கூடாதா? ஒண்ணு கூட சாவல. தர்மமானம் வேணுமானம் அட அர்ஜுன் நகர் சகாத சின்ன பையன் சகாத அது ஒரு நாள் பாம்பு கட்சி கூடாதா? சாவலியே என்ன பண்றது? 12 சாப்பிட்டு ஒரு ஆண்டு அஜ்ஞானவாசம் தான் நாட்டுல இருக்கணும். ஆனா யாருக்கு கண்டு தெரியக்கூடாது. நான் தான் பாண்டவன். அருமை கண்டுபிடிச்சா பாண்டு வனவாசம் ஓட்டுன்னு காட்டு போட்டேன். ஓட்டுவேன். இது மலை போட்டா 1000 ஆகுது. நானும் 1000 பேரா வருவேன். தேடுறேன் போற புண்ணியம் அட்ட கூட நான் பாக்குறேன். காப்பம் கலைஞது என்ன காரணம்? இந்த புண்டாதி சமந்து வச்சு போய்க்குதே. ஐயோ நான் மொத்தம் குடிச்சு நான் 10 பேர் ஆக்கி இஷ்டு வச்சு போட்டுருன்னு என்ன ரெடி ஆகும் போது இங்க புளி போட்டு கசிங்குது. பயம் வேதனை கொண்டு இருக்கிறேன். தாத்தா பீஷ்மர் வர என்னடா முகம் ஒரு வாட மாதிரி இருக்குது. குறைய பாண்டவரை கஷ்டப்பட்டு தேடுறேன். எங்க இருக்கிறாங்க கண்டுபிடிக்க முடியும். எந்த அளவுக்கு ஆசை இருக்குதா அந்த அளவுக்கு அறிவு ரொம்ப கம்மிடா. பாண்டவர் சுலபமா கண்டுபிடிக்கலாம். அவனு போய் கஷ்டப்பட்டு தேர்றிய 55 நாடு இந்த நாட்டை விட்டு எதிர்பார்க்கல. மீது 55 நாடு. 55 நாட்டுல எந்த நாடு பலமா இருக்குதுன்னு பாரு. அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா மச்ச தேசம் செழிப்பாகுது. அதனால மச்ச தேசத்துல எல்லாரும் மச்சான் கேச்சல என்ன மாதிரி ஏசிங்க படம் வாழ்ந்தோம். நாங்க 100 பேர் 104 பேர் அனந்தீங்க. 104 பேர் ஆகும். கேச்சுங்க நீங்க கொண்டு வர ஒரு பலாயனா சமையல்காரன். என்னது கீச்சகன் கொடுக்குறான். தண்ணி வேலையும் கொண்டு இருக்கிறான். அப்படியே சந்தேகத்துக்கு போய் குண்டாத்தினி வேலையா தான் இருக்கும். ரிட்டர்ன் பையன் வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். வந்து ஒண்ணும் பண்ணல. வர வேகம் கருந்தூர் செந்தூர் பறந்து அது என் கப்பல் அர்த்தம் போடுவாங்க. ஊரார் கூட போட மாட்டாங்க. எங்க குதிரைக்கு நல்லா கொழு கொழுன்னு தான் இருக்குது. அவன் ஓட்டியாடுற குதிரை அந்த 9 ஓட்டியாடுற குதிரை இன்னைக்கு சாகுமோ நாளைக்கு சாகுமோ தெரியாது. அந்த கிடையாது சப்பி ஜாடி மாதிரி சாப்பிட்டு எடுத்துனால தெரியல. எல்லாம் நின்னுறாங்க. இப்போ அந்த பேடி நான் வந்து வில்லை எடுத்தது கணை கொடுத்தது ஆகாயம் போச்சு. ஆகாய கங்கை கொண்டாடுது. பாத பூஜை பண்ணுது. பாதத்தை கழுவுது. இன்னொரு கணை மஞ்சள் எட்டு பொம்மை இருக்கு. இன்னொரு பானம் புஷ்ப ஆராதனை. இன்னொரு பானம் கற்பூர ஆராதனை. கற்பூர ஆராதனை நீ தான் இப்போ குருமணி. இப்போ குருமணி அவர்களே மீன்பறிய தோழரே தெய்வத்தின் தன்மையால் 13 வருடத்தை 13 நாளா
கழிச்சுட்டு ஆசீர்வாதம் சரி வணங்குது இந்த பானம் வணங்குது இவன் என் கூட வந்தோம் வணங்க ஆசீர்வாதம் பண்றாரு அப்பயே வந்தது கீச்சுக்கின கொண்டு பீமன் வந்து பேடி கிடையாது மாறு வேசத்துல வந்துக்கிறான் இவன் அர்ஜுனா தான் இருக்கணும் கண்டுபிடிச்சு மறுபடியும் காட்டு போடுற நம்பாரு தாத்தா பீஷ்ம சொல்றாரு யாரா பைத்தியாரா இவ்வளவு தைரியமா வந்து இவ்வளவு வேலை பண்றான்னா என்ன காரணம் நீ சொன்ன கெடு அஞ்சு போய் முடிஞ்சு போச்சுடா சொன்ன பிறகு அவங்க பாகத்தை கொடு அப்படின்னாரு என் உயிர் போற வரைக்கும் என் உயிரே போனாலும் என் பாகத்தை அவங்க பாகத்தை கொடுப்பேன் ஒரு சிட்டிங் வந்து தர மாட்டேன் என்ன பண்ணு வந்துட்டு உலகத்தை வாங்கினாங்க எங்க போனோம் நான் முதல் வாங்குறதுக்கு வாங்கினேன் போன வாங்கின்னு வந்தோமா அங்கிட்டு ஒருத்த வரா தூது யாரு குடிமகை தூது பஞ்சாயத்தா இருக்கணும் நல்ல கல்யாணம் பண்ணி எப்ப சொந்தத்தை அனுபவிச்சுனா இருக்கும் எதுவுமே அனுபவிக்காத முகம் கோட்டா முகம் வச்சு அனுப்புறானே எங்க கும்பல யாரு கும்பல கோட்டா போறது அவன் வந்தா என்னடா கோட்டம் சட்டை யாரும் பேசக்கூடாது கோட்டம் பார் எவன் பேசுறான் ஏன் நின்ன மேல முகத்தை ஏன் அவன் திரும்பிட்டீங்க அவன் வரவே அவன் தான் நிற்பான் கொஞ்ச நேரம் கேட்டு போய் அவனே கூப்பிடுறான் இவன் மகாராஜரே பாண்டவருக்கு உண்டான பாகத்தை வாங்கிக்கோ மழையா அறிவுகிறாரா ஞானம் அறிவுகிறாரு நாடகத்திலே தவஞானிகளோடு தவம் புரியணும் உனக்கு என்ன வாழ்க்கை பத்தி உனக்கு என்ன தெரியும் பஞ்சாயத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் நாடாக்காக சி என் சபையில வேலை கிடையாது போடா அப்படின்னு வளர்த்தாரு தட்டம் பாரு போடான்னு மாதிரி கோவம் வந்துருச்சு கோட்டான் முகம் படைத்தவன் சொன்ன உடனே கோட்டான் சொன்ன அவனுக்கு கோவம் வந்துருச்சு எவ்வளவு இருமா போடு அந்த வலது தொடைய தட்டி இருமாப்பா என்ன கோட்டான்னப்பா இன்று இல்ல என்றோ ஒரு நாள் நான் தொட முடிச்சு சாக போடுறான்னு சாபம் கொடுக்குறோம் சாபம் நம்மள என்ன பண்ணோம் பணம் போட்டு மெதிக்கலாம் தப்பு கிடையாது அப்படின்னு நான் என்ன பண்ணேன் மருத்துவ என்னாண்ட யாரு எங்க அப்பாவுக்கு மந்திரி எங்க மந்திரி அவர் இல்ல சஞ்சய மகாமுனிவர் அவர் ரொம்ப மெய்ஞானி அவர் எப்பேற்பட்ட அறிவாளி கண்ணு தெரியாத ஆளுக்கு கண்ணு தெரியாத ஆளே மந்திரியா போட்டுறாங்க கண்ணு தெரியாது அவரை அழைத்து பாண்டவர்கள் காடால பிறந்தவர்கள் இந்த நிறைய பிறந்தவன் பாண்டவர்கள் காட்டில் வைத்த பாலத்தை நாட்டில் வைக்கப்படா ஐவருக்கு மாறி சொந்தம் என்று சுவாதனம் பட்டுடும் அன்று போயா சொல்லுதான் நான் கொடுத்தாங்க யாராண்ட இருந்தாச்சால் யாரு யாரான சொன்ன சொல்ல செஞ்சமா சிந்தனை வேற எங்க கூடாது சொல்லி அச்சம்பார் இந்த சொல்ல வாங்கிட்டு பாண்டவருக்கு காட்டுக்கு போனாங்களா இல்ல அதே உபலாயத்துல தங்கி மருத்துவதி யாரும் அனுப்புறாங்களா தெரியுமா தெரியாதா தெரியல ஆகையால் செண்பகவனம் நம்ம எல்லை முகப்பு தாவணம் நிறுத்து நம்ம உண்டான ஆளா இருந்தா இட்டா அவனுக்கு உண்டான ஆளா இருந்தா வெட்டி செண்பக தோப்பு போலங்கி வெறுவா போட்டுருவோம் சரிங்க அப்படியே வர அனுபவத்துல இருக்கு